அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 409வது நாளை எட்டி இருக்கிறது. அது பற்றிய அப்டேட்ஸ் வைகரை விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது. அதை பாருங்கள், அதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பல திடுக்கிடும் தகவல்கள் அதில் இடம்பெற்றிருக்கின்றன. அடுத்தது, இந்த சேனலும் அபிஷியல் சேனலும் குறைந்ததல்ல, இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் வேறு ஒன்றும் பெரிய அளவில் இது இல்லை, ஆனால் இதிலும் மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளையே தந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ உலகமெங்கும் ஒரு பெரிய இமேஜ், அதாவது ஒரு பிரமை ஏற்படுத்தப்பட்டது. அது என்னவென்று சொன்னால், இஸ்ரேல் அரபு நாடுகளுக்கு இடையே அமர்ந்து கொண்டு அரபு நாடுகளையெல்லாம் தனக்கு கீழ்ப்படிய வைத்து ஒரு இடத்தை ஆக்கிரமித்து கொண்டது மட்டுமல்ல, அதை அகண்ட இஸ்ரேல் என்ற போர்வையில் வளர்த்து கொண்டும் இருக்கிறது. அந்த அளவுக்கு கையாலாகாதவர்களாக அரபுக்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு பெரிய பிரமை. இதே பல சர்வதேச மாநாடுகளிலும் சர்வதேச கருத்தரங்கங்களிலும், ஏன் திண்ணை பேச்சுகளில் கூட, நமது ஊர்களில் நடக்கின்ற திண்ணை பேச்சு, குளத்தங்கர பேச்சிலெல்லாம், என்னப்பா இந்த இஸ்ரேலை ஒன்றுமே செய்ய முடியல, அவ்வளோ அரபுகளும் என்ன செய்கிறாங்க என்கிற அளவில் பேச்சுகள் நடைபெற்றதை நீங்கள் அறிவீர்கள். அந்த அளவுக்கு பயங்கரமான சண்டித்தனம், நித்தமும் கொலைகள், அரபு நாடுகளில் முஸ்லீம்களுக்கு எந்த உரிமைகளும் இல்லை என்ற அளவில் இஸ்ரேல் கெடுபிடிகளை பண்ணி கொண்டு இருந்தது. அப்போ இது ஒரு இஸ்ரேலினுடைய உருவாக்கம்ங்கிறது ஒரு நிரந்தரமான பாதுகாப்பின்மையை அரபு நாடுகளுக்கு ஏற்படுத்தும். நிரந்தரமான ஒரு குழப்பவாதியை கொண்டு வந்து நாம் மத்தியிலே அமர வைத்திருக்கிறோம். தீவிரவாதத்தையும் கொலைகளையும் மட்டுமே நம்பி வாழ்கின்ற நாடு இஸ்ரேல் என்ற ஒரு பிரஞ்சை, அதாவது ஒரு சரியான அறிவூட்டுதல் இல்லாத நாடுகளாக அரபு நாடுகள் இருந்தன. அரபு நாடுகளுக்கு மிகப்பெரியதொரு மெத்தனம் இருந்தது. இஸ்ரேல் ஒரு குட்டி நாடு, நாம் எல்லாம் சுற்றி இருக்கிறோம், ஒரு நொடியில் அழித்து விடலாம் என்று. ஆனால் அது முடியவில்லை. அது பல போராட்டங்களிலும் இஸ்ரேலை மட்டுமே மையமாக கொண்டு நடத்த முடியவில்லை. காரணம், ஒரு கட்டம் வரைக்கும் ஆங்கில நாடுகளும், அதன் பிறகு இன்னொரு கட்டத்துக்கு பிறகு அந்த ஆங்கில நாடு, யூரோப்பியன் யூனியன், மற்ற வெஸ்டர்ன் பவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மேற்குலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் சேர்ந்து இஸ்ரேலுக்கு உதவியில் நேரடியாக யுத்தத்துக்கு வர வேண்டும் என்றால் நேரடியாக யுத்தத்துக்கு வந்தார்கள். இப்பொழுது காசாவிலேயே அமெரிக்க இராணுவத்தை சார்ந்தவர்களும் இஸ்ரேல் ஆங்கில நாட்டு இராணுவத்தை சார்ந்தவர்களும் அழிந்திருக்கிறார்கள். சிலர் உயிர் பிழைத்து வந்து பேட்டியும் கொடுத்திருக்கிறார்கள். இவர்களுடைய யுத்த முறைகளுக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை எங்களால். இவர்களுடைய கொரில்லா தாக்குதல் வழக்கமான கொரில்லா தாக்குதல்களாக இல்லை. ஆங்காங்கே இவர்கள் செய்கின்ற திடீர் திருப்பங்கள் நாம் ஈடு கொடுக்க முடியவில்லை. இதனால் இஸ்ரேலிய இராணுவம் திணறிக் கொண்டிருக்கிறது என்று பேட்டிகள் கொடுத்ததை நாம் நம்மளுடைய காணொலிகளில் செய்தோம். அதனால் அதற்கு இஸ்ரேலை தீவிரவாத நாடு, நித்தமும் கொலைகளையும் டார்கெட்டட் கில்லிங் என்று சொல்லக்கூடிய குறிவைத்து கொலை செய்கிற பழக்கத்தையும் உலகெங்கு நிகழ்த்தி கொண்டு இருக்கிறது. அரபு தலைவர்களை கொலை செய்வதை, அரபு தலைவர்கள் என்று சொல்வதை விட அவருக்கு எதிராக சிந்திக்கின்ற எல்லோரையும் கொலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில்தான் ஹமாஸு பெய்ரூத்தை இவர்கள் ஆக்கிரமித்த போது, 78 முதலே ஆக்கிரமித்த போது, 82 சாப்ரா சத்லா படுகொலைக்கு பின் அந்த பின்னணியில் ஹமாஸ் உருவாக்கப்படுகிறது. ஆனால் இந்த ஹமாஸை மேலை நாட்டு ஊடகங்களும் அதன் வழியாக கீழே நாட்டு ஊடகங்களும், ஏன் ஆசியாவில் இருக்கின்ற நமது நாட்டு ஊடகங்களும், நமது முற்றத்தில் வந்து நித்தமும் விழுகின்ற பத்திரிகைகள் உட்பட எல்லாமும் ஹமாஸும் மிகப்பெரிய தீவிரவாதிகள். விடுதலைக்காக போராடுபவர்களெல்லாம் தீவிரவாதிகள். விடுதலையையும் மனித உரிமைகளையும் மனித உயிர்களையும் பிடுங்கி கொண்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் போன்ற நாடுகள் வந்து வாழ்வதற்காக சண்டையிடுகிறார்கள் என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். அப்போ பல முறை நாம் இஸ்ரேலிடம் தோற்றதால், அதாவது இப்போ ஹிஸ்புல்லா பற்றி ஒரு அறிமுகத்தை உலகத்துக்கு தந்தாக வேண்டும் என்பதற்காக ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் நயீம் காசம் என்பவர் ஒரு நூலை எழுதி வெளியிட்டிருக்கிறார். அது எப்போவோ வெளியில் வந்துட்டு அந்த நூல் எல்லா இடமும் சர்க்குலேஷனில் இருந்திருக்கிறது. நமது நேயர் ஒருவர் நமக்கு அதனுடைய பிரதியை அனுப்பி தந்தார். அது இப்போது புக்காகவும் கிடைக்குது. அந்த புக்கில் உள்ள முன்னுரையில் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், 1948 அபிஷியலாக ஆரம்பிக்கப்பட்டது. 1917 முதலே
இவர்கள் தங்களுடைய கொலைபாதகங்களை தொடங்கிவிட்டார்கள். இவர்களை எதிர்த்த அரபு நாடுகள் 6 நாளில் சரண்டர் ஆக வேண்டியதாயிற்று. சரண்டர் ஆனது மட்டுமில்ல, பல இடங்களை பறிகொடுத்தது மட்டுமில்லை, இனி ஒரு முறை இஸ்ரேலோடு மோதக்கூடாது என்ற ஒரு பீதி வயப்பட்ட நாடுகளாக இருக்கிறது. இன்னைக்கும் இருக்கு. இன்னைக்கும் ஜோர்டானும் ஈஜிப்டும் எகிப்தும் இன்னும் இதர அரபு நாடுகள்னா UAE, சவுதி எல்லாம் வெற்றி கொள்ளப்படாத நாடுகள். ஆனால் அமெரிக்காவுக்கு பயந்துக்கிட்டு கீழே இஸ்ரேலுக்கு உதவி, மேலே ஜெனோசைடு, நாங்கள் ஒப்பந்தம் போட மாட்டோம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கு. இந்த பீதி இன்னமும் அந்த நாடுகளுக்கு இருக்கின்றது. இப்போ ஏன் இந்த தோல்வி என்று ஒரு ஆய்வு. இந்த தோல்வி எதனால் என்று சொன்னால், அரபு நாடுகளில் மேலை நாட்டவர்கள் திட்டமிட்டு பரப்பிய சில கொள்கைகள். பாத் பார்ட்டி, இப்போ பாத் பார்ட்டியினுடைய பெய்ரூத் ஹெட் குவார்ட்டர்ஸ் இப்போ அளிக்கப்பட்டது. இந்த பாத் பார்ட்டிங்கிறது கம்யூனிசமும் கேபிட்டலிசமும் இஸ்லாம் அல்லாத பல கொள்கைகளினுடைய குளறுபடி. பாத்திசம் என்பது, அதைத்தான் சதாம் ஹுசேன் தூக்கி பிடித்து கொண்டு அலைந்தார். அவர் பெரிய வீராதி வீரராக தன்னை காட்டிக்கொண்டாலும் அவரால் வெற்றி பெற முடியவில்லை. அரபு நேஷனலிசம், அதை தூக்கிட்டு அலைஞ்சார் யாசர் அரஃபத். அவரால் பேச்சுவார்த்தையின் மூலம் வெற்றி பெற முடியலை, ஆயுதம் தாங்கிய போராட்டங்களாலும் வெற்றி பெற முடியவில்லை. ஆகவே இது ஒரு சரியான ஐடியாலஜிக்கல் பேஸ் வேணும். இதுக்கு கொள்கை ரீதியான ஒரு அடிப்படையில் ஒரு குழு தோற்றுவிக்கப்பட வேண்டும் என்றுதான் ஹிஸ்புல்லாவை தோற்றுவித்தோம். அதை இஸ்லாத்தை லட்சியமாக கொண்டு இஸ்லாமிய வெளிமயங்களை பின்பற்றி எந்த நிலையிலும் 50,000 பேர் அப்பாவிகள், பெண்கள், குழந்தைகள் 70% என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கொலை செய்யப்பட்டு விட்டாலும் நாம் அங்கு ஒரு அப்பாவியும் கை வைக்கக்கூடாது. யதார்த்தமாக தாக்குதலில் பட்டால் அது வேற, கிராஸ் ஃபயரிங்னு சொல்லுவாங்க. அங்கேயும் இங்கேயும் குண்டு வைக்கும்போது நடுவில் ஒரு அப்பாவி மாட்டிக்கிட்டு இறந்தான்னா அது வேற விஷயம். ஆனால் பெண்களையும் குழந்தைகளையும் எதிர்கால எதிரிகள் நினைத்து கொலை செய்கின்ற ஒரு கூட்டம் தலைத்து இருக்கும்போது அதற்கு எதிரான சரியான கொள்கை ரீதியான ஒரு ஐடியாலஜிக்கல் மாற்றம் வேண்டும் என்று கொள்கை ரீதியான ஒரு மாற்றாக இஸ்லாமிய குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டது. அதில் தான் ஹிஸ்புல்லாவும் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த குழு 2000ஆவது ஆண்டில் பெற்ற மகத்தான 82 பெற்ற மகத்தான வெற்றி இஸ்ரேலை புறந்தள்ளி ஓட வைத்தது. ஆனால் அன்னைக்கு 7 நாளையில் பெய்ரூத்தை பிடிச்சவன் இன்னைக்கு லித்தானிய ரிவரில் இருந்து வெளியே போயா என்னை காப்பாற்றியான்னு கெஞ்சுறான். ஒரு அங்குல நிலத்தை கூட லெபனானில் பிடிக்க முடியவில்லை. நித்தம் பார்டர் ஏரியாவில் குண்டு போட்டது, ஒரு 12-13 இடம் வழியாக ட்ரை பண்ணுறது, ஜெயிக்க முடியலை. இதெல்லாம் எதனாலன்னு சொன்னால், நாங்கள் 82, 2000 ஆகிய ஆண்டுகளில் பெற்ற அறுதியான வெற்றி எங்களுக்கு ஒன்றை உணர்த்தியது. இஸ்லாம் தான் இவர்களை எதிர்கொள்வதற்கு சரியான வழிமுறை என்று. அந்த இஸ்லாத்தினுடைய வழிமுறையில் இன்னைக்கு நிறைய பேர் ஆதங்கப்படுறாங்க. இங்கே நிறைய பணங்கள் உழுது, அதே மாதிரி அங்கேயும் நிறைய பணங்கள் விழுந்தாதான் அவன் வழிக்கு வருவான்னு. அப்படி அல்ல. இவங்க இப்போ ஹைபர் ஆப்ரேஷன் ஒன்றா ஹிஸ்புல்லா முடிவு பண்ணியிருக்கு. அதில் எந்த அப்பாவிகள் இருக்காங்கன்னு தெரிஞ்சால் தாக்குதே இல்லை. அவங்கள வார்ன் பண்ணணும். ஒரு தடவைக்கு 2 தடவை, கடைசியில் தாக்கும் போதும் சைரன் சத்தம் முதல்ல, அதுக்கு பிறகு தான் தாக்குதலுங்கிற பிரின்சிபிளோட இந்த கொள்கைகளோடு நாங்கள் மோதிய போது அடுக்கடுக்கான வெற்றிகளை பெற்றோம். அதில்தான் இப்பொழுது இருக்கின்ற எல்லா ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய குழுமங்களின் கொள்கை இருக்கிறது. இப்போ இந்த கொள்கை வந்ததுனால தான் இல்லை சரண்டர் இல்லை, ஒன்றிலே வி வில் வின் ஆர் வில் டைங்கிறதான் இங்கே கொள்கை. நாங்கள் வெற்றி பெறுவோம் அல்லது வீர மரணத்தை சந்திப்போம்னு. இது போராளிகள்கிட்ட மட்டும் இல்லை, அங்கே இருக்க சாதாரண மக்களிடமும் இருக்கிறது. அதை ஆங்கில நாட்டில் உள்ள மாணவர்களும் மாணவிகளும் ஆராய்ச்சியாளர்களும் 3 வார்த்தைகளை கொண்டு அதை விமர்சிக்கிறார்கள், அதை பார்க்கிறார்கள், பார்த்து சிலாகிக்கிறார்கள். எப்படின்னா, இவங்களுடைய ரெசிலன்ஸ், இவங்களுடைய பொறுமை, இவங்களுடைய எண்டூரன்ஸ். நித்தம் பணம் விழுந்தும் நாளைக்கு தன்னுடைய குழந்தைகள் கொலை செய்யப்படலாம் என்ற நிலை இருந்தும் அவர்கள் எதையும் தாங்கும் சக்தியோடும் இதயத்தோடும் மனநிலையோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், இந்த உறுதியில் சற்றும் நிலை குலையாமல் அவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் அடிப்படையாக அமைந்த இஸ்லாமிய கல்வி, இஸ்லாமிய கொள்கைகளின் மீதுள்ள பார்வை. அதுதான் இந்த ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய போராளிகளை களத்தில் நிரந்தரமாக நிறுத்தி, நத்தியானு 3 வாரத்தில் நம்ம பெய்ரூத்தை பிடிச்சிடலாம்னு நினச்சாரான், நடக்கலை. 2 வாரத்தில் ஹமாஸை அழிச்சிடலாம், டொனல்ஸை அழிச்சிடலாம், ஹாஸ்டேஜஸை மீட்டுடலாம்,
காசாவை ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலாம்னு நினைச்சாரு. இந்த தோல்விகளுக்கெல்லாம் காரணம் நாங்கள் இஸ்லாத்தை முன்வைத்து போராடியது தான் என்று முன்னுரையில் அந்த ஹிஸ்புல்லா என்ற நூலின் முன்னுரையில் நயீம் காசம் அறிவிக்கிறார். இதை தொடர்ந்து உங்களுக்கு தருகிறோம். இன்ஷா அல்லாஹ் இணைந்திருங்கள். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.